தமிழக அரசியல் மற்றும் கல்வித்துறையில் மீண்டும் தீவிர விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தேசிய கல்விக் கொள்கை, குறிப்பாக மும்மொழிக் கொள்கை விவகாரம். முந்தைய திமுக அரசு NEP 2020 மும்மொழிக் கொள்கைக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் மத்திய அரசு சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான சுமார் 3500 கோடி ரூபாய் கல்வி நிதியை நிறுத்தி வைத்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதற்கிடையில் தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான புதிய தமிழக வெற்றிக் கழக அரசு பதவியேற்றதும் புதிய அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் அதிக கவனம் பெற்றது. தேர்தல் முடிவுகள் வெளியான சில நாட்களிலேயே மத்திய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பியதாக தகவல்கள் வெளியாகின. இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக பார்க்கப்படுவதால் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. ஆனால் மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அங்கு NEPக்கு பச்சை கொடி காட்டப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை என்பது எங்கள் அரசின் அடிப்படை கொள்கை. உறவுகளிடம் பேச தாய்மொழி, உலகமிடம் பேச ஆங்கிலம் போதும் என உறுதியாக தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அறிவிக்கப்படும். ஆனால் இருமொழிக் கொள்கையில் எங்கள் நிலைப்பாடு உறுதியானது என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் மத்திய அரசின் கல்வி நிதி கிடைக்குமா? தமிழகம் தனது இருமொழிக் கொள்கையை தொடருமா? அல்லது புதிய அரசின் கீழ் புதிய மாற்றங்கள் வருமா என்ற கேள்விகள் தற்போது அரசியல் மற்றும் கல்வி வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த